அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் எந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாலுமே, அந்த நிகழ்ச்சியோட கலந்து கொள்ளுகிற அந்த தோழர்கள் ரொம்பவே மோசமான முகம் சுளிக்கிற அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் அமையுது. எல்லா கட்சியிலுமே தொண்டர்கள் இருக்காங்க. ஆரவாரம் செய்வாங்க, ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுவாங்க. அந்த கட்சியோட தலைவர பார்க்குறப்போ, கிட்ட வரப்போ அவர்கள் தன்னை மீறி செயல்கள்லாம் செய்வாங்க. கத்துறதோ, இல்ல அந்த தலைவர்கிட்ட ஓடுன்னு நினைக்கிறதோ, இந்த மாரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஆனா, விசிகால அத விட அதிகமா தொண்டர்கள் செய்றாங்க. அது தலைவர் மீது கொண்டுள்ள பற்று, அவர பார்க்கணுன்ற ஆசை, அவர் மீது அதிகமா வச்சுட்டு இருக்கிற அவருடைய அன்பு, இதெல்லாம் வெளிக்காட்டும் விதமா பார்க்கலாம். பட் இருந்தாலுமே, கட்சியோட தலைவர் ஒரு 16 வயசு வாலிபன் கிடையாது. அவருக்கான வயது 60ஐயும் கடந்து போயிட்டுருக்கு. ஸோ, அத தொண்டர்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். கூட்டத்த அதிகமா ஏற்படுத்துறப்போ, அவருக்கான பாதுகாப்ப உறுதி செய்யும் விதத்தில அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த வேலைய செய்யணும். ஆனா, இங்க நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களே சில பேர் முகம் சுளிக்கிற அளவுக்கு மேடையிலயோ, அல்லது அவர் நடந்து போறப்பயோ இந்த மாரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. முகநூல்ல நேரலை போடுறதுக்காக தலைவர்கிட்ட போய் நிக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தலைவர்கிட்ட போய் நிக்கிறது, இந்த மாரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா, யாராவது ஒருத்தர் அந்த கூட்ட நெரிசல்ல அவர் மீது போய் விழுந்துட்டாங்க அப்படின்னா, தலைவர் என்ன பண்ணுவாருன்ட்டு கொஞ்சமாச்சும் யோசிக்கிறாங்களா? அப்படி ஒரு நாகரீகமான ஒரு செயல், நாகரீகமா நடந்து கொள்ளணும் கூட அப்படி தெரியாது எந்த ஒரு பொறுப்பாளருக்கும், எந்த ஒரு தொண்டர்களுக்கும். சமூக ஊடகத்தில ஏதாச்சும் ஒரு சிறிய விஷயம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பாலிமர் தொலைக்காட்சிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தலைவர் நல்லது பண்றப்போ, நல்லது பேசுறப்போ அந்த விஷயத்த எதுவுமே காட்ட மாட்றாங்க. ஆனா, இந்த மாரி ஒரு செயல்கள் பாலிமர் தொலைக்காட்சிய எடுத்து போட்டு பப்ளிக்கா எல்லாருக்குமே, மக்கள் அனைவருக்குமே காட்டிட்டு இருக்காங்க. ஸோ, இந்த விஷயத்த தொண்டர்கள் மாத்திக்கொள்ள வேண்டும். நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு தலைவர் அப்படின்னு ஒரு எண்ணத்த அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த தலைவர விட்டா நமக்கு அடுத்த ஒரு தலைவர் கிடையாது அப்படின்ற அளவுக்கு நமக்குன்னு கிடைச்சிருக்கிற நம்ம வாழ்ற இந்த காலத்துல கிடைச்சிருக்க ஒரு பொக்கிஷத்த நம்மளே கஷ்டப்படுத்துறது. அவர் போய் அந்த கூட்ட நெரிசல்ல போகுறப்போ, அவர் மண்டையில இடிக்கிறது, அந்த அவர தொடருன்ற பேர்ல தங்களுடைய கைகள்ல இருக்கிற அந்த நகங்கள் அந்த தலைவரோட உடம்புல கீறி விடுறது, இந்த மாரி விஷயம்லாம் பண்றீங்க. ஸோ, அது அவருக்கு உடல் ரீதியா, மன ரீதியா ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத மறந்துறாதீங்க. கொஞ்சமாச்சும் சபை நாகரிகம், மேடை நாகரிகம் தெரியணும். அனைவரையுமே போயிட்டு தலைவர் பக்கத்துல போய் நிக்கணுன்றது எல்லாருக்குமான ஒரு ஆசை தான். இல்லன்னு சொல்லல. பட் இருந்தாலுமே அந்த தலைவர் ஒரு நிகழ்ச்சிய கலந்துக்கிறப்போ, அந்த நிகழ்ச்சியில பேசணும்னு வருவாரு. நெறைய விஷயங்கள சொல்லணும்னு வருவாரு. நமக்கு தேவை தலைவரோட கருத்துக்களையும், அவருடைய பேச்சுக்களையும் கேட்டு அத மக்களிடத்தில கொண்டு சேர்ப்பது தான் நமக்கான வேலை. தலைவர்கிட்ட போய் செல்ஃபி எடுக்கிறது, முகநூல்ல நேரலை போடுறது, இது தலைவர் மீது பற்று கொண்டதா அர்த்தமாவாது. கட்சியின் மீது உண்மையா இருக்கிறதான அர்த்தமாயிடாது. கட்சியோட கொள்கைய மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். களத்துல போயிட்டு வேலை செய்யணும். தலைவர் ஒரு பக்கம் போறாரா, தலைவரால இந்த இடத்துக்கு வர முடியாது. அவர் வேற ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா, அந்த வேலைய அந்த பொறுப்பாளர்கள் அந்த பகுதியில எடுத்து செய்யணும். இதுதான் வேலைய தவிர்த்து, தலைவரோட இப்ப சுத்திட்டு இருக்கிறது வேலை கிடையாது. அதுக்கு தலைவர் இங்க பொறுப்பாளர்கள் போல தொண்டர்கள் வளர்த்து வைக்கல. சொல்லப்போனா அவர் என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சியில யாருமே தொண்டர்கள் கிடையாது. அனைவருமே தலைவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னிறுத்தி அவர் நம்மள வழிநடத்திட்டு இருக்காருன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தலைவர் எந்த இடத்துலயும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆ நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களே அந்த வேலைய செய்றாங்க. ஒரு இரங்கல் கூட்டத்துக்கு போனாலும் அந்த இடத்துலயே அப்படியே நச நசன்னு இருக்காங்க. ஒரு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த இடத்துல போயிட்டு அப்படி ஒரு மாரி ஏறுறாங்க. எல்லா கட்சியிலயுமே இந்த செயல்பாடுகள் இருக்கு. திமுக, அதிமுக, தாவேகா இந்த மாரி அனைத்து கட்சியிலுமே இது போன்ற தொண்டர்கள் நச நசன்னு ஏறுற ஒரு செயல்பாடுகள் இருக்கு. இருந்தாலுமே அந்த கட்சியில அந்த தொண்டர்கள் கிட்ட நெருங்க விடாம அடிச்சு தொரத்துவாங்க. கிட்ட வந்தாலும் தூக்கி கூட தாவேகா நிகழ்ச்சிலாம் போட்டுருக்காங்க. இந்த மாரிலாம் பண்ணுவாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அப்படி ஒரு செயல்கள் செஞ்சதில்ல. தலைவரும் அத ஏத்துக்கிறதில்ல. சரி நம்ம மீது இருக்கிற ஒரு பாசத்துல தான் நம்ம தம்பிகள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய பொறுமையும் சோதிக்கும் விதத்துல நெறைய தொண்டர்கள் இந்த மாரி வேலையெல்லாம் செய்றீங்க. ஸோ, தலைவருக்கு வயசாயிடுச்சு. புரிஞ்சுக்குங்க. நம்ம நெருக்குறதால அவருடைய உடல் ரொம்பவே பாதிப்படையும். அவரால நமக்காக இன்னும் களத்துல போராட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நம்ம இன்னும் நெடுந்தொலைவு பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம். நமக்கான ஒரு தலைவர், நமக்குன்னு இருக்கிற ஒரு தலைவர், வாழ்க்கைய தியாகம் செஞ்சுட்டு நமக்காக களத்துல தூக்கம் இல்லாம, சரியான சாப்பாடு இல்லாம, உடல் நிலை சரியில்லாத பொழுது நமக்காக களத்துல நிக்கிற ஒரு தலைவர் நம்ம தான் பாதுகாக்கணும். ஆனா, நம்மளே நம்ம தலைவர கஷ்டப்பட்டு விதமா நடந்துக்கிறதுன்றது ரொம்பவே மனவேதனை அளிக்குது. அந்த செய்திகள்ல அந்த விஷயத்த பார்க்குறப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா, பொது வெளியில நம்மள எப்படிலாம் டாமினேட் பண்ணி கீழ அமுத்தணும் அப்படின்ட்டு நெறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு ஸ்பேஸ நம்மளே கொடுக்கிறதா இருக்கக்கூடாது. ஸோ, தொண்டர்கள்
கொஞ்சமாச்சும் மேடை நாகரிகம் தெரிஞ்சு நடந்துக்குங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு போனா, அந்த நிகழ்ச்சியில எப்படி பங்கேற்கணும், எப்படி அமைதியான முறையில அமைதி காத்து அந்த தலைவர பாதுகாத்து அனுப்பணுன்றத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அவர் ஒண்ணும் எங்கேயும் போயிட போறதில்ல. நமக்கான தலைவர் தான். இன்னைக்கு இல்லனா நாளைக்கு நம்ம தலைவர வந்து நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வாங்க. நம்ப நம்பி நம்ம தலைவர் நம்ம இடத்துக்கு வராரு அப்படின்னா, நம்ம தான் அவருக்கான பாதுகாப்பு வந்து உறுதி செய்யணும். தொண்டர்கள் வராங்கன்னா, அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களோ, இல்ல பொறுப்பாளர்களோ என்ன பண்ணணும்னா, அதுக்கான ஒரு சரியான முன்னேற்பாட வந்து செய்யணும். ஆனா, அந்த பொறுப்பாளர்களும் சரி, அந்த பொறுப்பாளர்கள் வழித்தோன்றலான அவருடைய மகன்களும் சரி, இந்த முறை வேலைய வந்து அநாகரிகமான முறையில செய்றதுன்றது ரொம்பவே முகசுளிக்கிற அளவுக்கு வந்து இருக்கு. நானே நேரடியா நெறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்துருக்கேன். தலைவர் பின்னாடி போய் நிக்கணுன்றது, மேடைய விட்டு கீழ இறங்குடான்னு சொன்னா, என்னால இறங்க முடியாது. நான் அங்க தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடாவடித்தனம்லாம் வந்து ரொம்பவே ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. தலைவர பார்க்கறப்ப. இதெல்லாம் வந்து தலைவரோட பேர நம்மளே பொது வெளியில வந்து கெடுக்கிறதா ஆவுது. சரிங்களா? தொண்டர்கள் வந்து இந்த விஷயத்துல கவனம் காக்க வேண்டும். தலைவர வந்து பாதுகாக்க வேண்டும். அவரு பங்கேற்கும் நிகழ்ச்சிகள அமைதி காத்து, மேடைய விட்டு சற்று கீழ இறங்கி உட்கார்ந்து தலைவர் பேசுறத கேளுங்க. தலைவர் பக்கத்துல நிக்கிறது மட்டுமே தலைவர் மீது அன்பு காட்டுறதா ஆயிடாது. தலைவர் பேசுற கருத்துக்கள கேட்டு மக்களிடத்துல பரப்புறது தான் நம்ம வந்து ஆ தலைவர் வழியில பயணிக்கின்ற உண்மையான தொண்டர்களாகும் என்பதை நீங்க வந்து மறந்துறாதீங்க. நிகழ்ச்சியை ஏற்படுத்துற அந்த ஒருங்கிணைப்பாளர்கள், தலைவர் பங்கேற்கிற அந்த மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள், ஒன்றிய இந்த பொறுப்பாளர்கள்லாம் அதற்கான ஏற்பாடுகள் வந்து செஞ்சுட்டு தலைவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வரவழைங்க. ஆம், ஏதோ நீங்களே அந்த மாரி வேலைகள செய்றத பார்த்தா தான் இன்னும் கஷ்டமா இருக்கு. இது போன்ற செயல்கள் இதுக்கப்புறம் நடக்காத மாரி கண்டிப்பான முறையில அந்த மாவட்ட நிர்வாகமும் சரி, கலந்து கொள்ளும் தோழர்களும் சரி கவனம் செலுத்தி, வரும் தலைவர வந்து பாதுகாப்பான முறையில பார்த்து, அவர் பேச வேண்டிய கருத்துக்கள பேச வச்சு, மத்த கட்சி தலைவர்கள்லாம் அப்படியே வராங்க. ஒரு ஒரு சட்டையில வந்து ஒரு சின்ன சுருக்கம் கூட இருக்காது. ஆனா நம்ம தலைவர் வந்து அப்படி கிடையாது. இதெல்லாம் நம்ம பார்த்தும் கூட நம்ம மீண்டும், மீண்டும், மீண்டும் தலைவருக்கு வந்து அதே கஷ்டத்த குடுக்குறதுன்றது ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றேன். தோழர்கள் அனைவரும் மேடை நாகரிகம் தெரிஞ்சுக்கங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்கள் வந்து இது போன்ற நடந்து கொள்வது வந்து ரொம்பவே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அத வந்து மாத்திக்கிங்க. நம்மள நம்பி வர தலைவர நம்ம தான் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம, அமைதியான முறையில அமைதி காத்து தலைவர வந்து வழி அனுப்பி வைக்கணுன்றது வந்து அப்படின்ற ஒரு எண்ணத்த வந்து அனைத்து தோழர்களும் வளர்த்துக் கொள்ளுங்க. நன்றி.